Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப முடி பிரேக்கேஜ் ஆகுது. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க, ரெமெடி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கொத்து கொத்தா விழுகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீவரப்பு இடையில அப்படி பிரேக் ஆகும். பாதி முடி அப்படியே உழுவுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, முடியை நல்லா மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது, நிறைய ஹீட் ஏதாவது யூஸ் பண்ணுறது, வெளியே வெயிலில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறது, இது இல்லாமல் ப்ராப்பராக டயட் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் ரீசன். நம்ம இன்றைக்கி ரெமெடிஸ் போய் பார்க்கலாம். நம்ம என்னென்ன சாப்பிடணும், மற்ற ரீசன்ட்லாம் என்னென்ன பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன ஹேர் பேக் போட்டால் இந்த சூப்பரான இந்த பிரேக்கேஜை நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 ஹேர் பேக் காட்ட போகிறேன். 3மே ரொம்ப சிம்பிள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அந்த ஹேர் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் பேக்குக்கு தேவையானது கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவோட இலை, அதுக்கப்புறம் இஞ்சி, சின்ன வெங்காயம், இதெல்லாம் தான் போட்டு நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதோட பாசிப்பயிர் இது மாதிரி முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டின பாசிப்பயிர் தான் இருக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக தான் முளைக்கட்டின பாசிப்பயிரை யூஸ் பண்ணுறோம். சாதாரணமாகவே வெந்தயத்தோடு சேர்ந்து நம்ம பாசிப்பயிரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் நல்லா ஹேரை கண்டிஷன் பண்ணும். இது எல்லாமே கண்டிஷனர் எஃபெக்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம். செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே பிரேக்கேஜ்க்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். அந்த முடி வெட்டி போகும்னு சொல்லுவாங்களே, அதாவது நம்ம இழுக்கிறப்பே பார்த்திங்கன்னா பாதியாக பெய்யறதுக்கு அந்த சின்ன வெங்காயமும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் பேக் அப்படின்னே சொல்லலாம். இது கண்டிப்பாக வீக்லி 3 டைம்ஸ் இதை ரெகுலராக போடுங்க. இதுக்கு மேலே எந்த ஷாம்புமே போட வேண்டாம். இதை நல்லா அரைச்சிட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, நல்லா வாஷ் பண்ணின தலையில், ஏற்கனவே நீங்கள் அழுக்காக இருக்க தலையில் போடக்கூடாது, நல்லா வாஷ் பண்ண தலையில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த நம்மளுடைய ஷாம்புவோ எதுவுமே போடக்கூடாது. இது வெந்தயமும் நான் ஊற வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி மாஸ்க்குக்கு நம்ம 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் நான் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த மாஸ்க்கை நம்ம ரெகுலராக வீக்லி 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். இது லாஸ்ட்டாக நான் ஒரு ஹேர் மாஸ்க் காட்டுவேன், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். இதை ஹேர் பேக் மற்ற மாஸ்க் மாதிரி போடக்கூடாது. அதாவது இதை போட்டு 2 மணி நேரமாவது தலையில் இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ஒர்க் ஆகும். அடுத்த மாஸ்க் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு முட்டை தேவைப்படும். முட்டை ஹேருக்கு ரொம்ப நல்லது. இந்த மாஸ்க்கு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தலை வேறு ஏதாவது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் நம்ம மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், இது 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது. முட்டை அந்த இது எல்லோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா, ஸ்மெல் பிடிக்கல, ஒரு சிலருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒயிட் போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த எல்லோவையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். அதனால் நீங்கள் முட்டையை அந்த எல்லோ அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இதை ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 3வது இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி பிரேக்கேஜ் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு நல்லா கனிஞ்ச ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லைனா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது செக்கில் ஆட்டின பியூரான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். இதை ரெண்டையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி போட்டு குளிக்கணும். இந்த ஹேர் மாஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கப்புறம் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது. அந்த முட்டை போட்டிருந்த ஹேர் பேக்கில் மட்டும்தான் ஷாம்பு போடணும். இந்த 3 பேக்கையும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒவ்வொரு நாள் கழிச்சு இது பண்ணுறப்போ ஹேர் அந்த மாதிரி பிரேக்கேஜ் ஆகாமல் இருக்கிறத 100% ஸ்டாப் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் உங்களுக்கு நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.